திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நினைப்பு அரசாங்கத்திற்கு மறைமுகமாக இருக்கிறதோ, இது மூலமா ஏதாவது சாதிக்க நினைக்கிறதா என்று தெரியல. அதனால கடந்த 100 ஆண்டுகளாக குறிப்பாக சட்ட ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் அங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்கான அந்த முயற்சியானது மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறது. இன்றைக்கு 2 அரசர்கள் அமர்ந்த அந்த அமர்விலையும் நேற்றைக்கு என்ன ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொன்னாங்களோ அந்த நீதி அரசர் சொன்னது சரி என்று ஊர்ஜிதமாக இருக்கிறது. ஆகவே மேலும் திருப்பியும் நயவஞ்சகமாக பின்புறம் இருந்து குளிபறிக்கின்ற வேலையெல்லாம் இல்லாம ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய எதிர்பார்ப்பாக அந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல இவர்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான். இதுல பாருங்க, இன்னைக்கு இவங்க எல்லாரும் சில பேரெல்லாம் பகடக்காயா வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை என்ன பண்றாங்க, 2 தரப்புக்கு ஒரு இடையூறு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. காவல்துறை நீதித்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் பிரச்சனை போல ஒரு நீதித்துறை அவமதிச்சிருக்காங்க, ஒட்டுமொத்த நீதித்துறை அவமதிச்சிருக்காங்க. அப்போ இவர்கள் பாருங்க, வேணும்னா ஐயா எங்களுக்கு ஒண்ணு யாரையும் சுட்டி காட்டி அவமதிச்சு பேசணும்னு இல்ல, ஐயா கலைஞர் அவர்கள் காணமான இரவோடு இரவாக நீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு வந்து அதை கட்டினீங்க. அதே நீதிமன்றம் தானே இதை ஏத்தணும்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரி இந்துக்கள் இந்த 100 ஆண்டு காலத்தினுடைய அந்த மனதனுடைய உணர்வாக இறைவனுடைய ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக இந்த விஷயத்தை செய்தா இதற்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி இங்க இந்த விஷயங்கள் நடைபெற்றால் இந்துக்கள் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டாங்க எல்லா காலகட்டத்திலும். அது நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய விஷயங்கள் மேற்கொண்டு தொடர்ச்சியாக இது ஏன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்திருக்கு நேற்றுக்கு, அது நடைமுறைப்படுத்தல. இவங்க சிஐஎஸ்எஃப் வந்ததுக்கான காரணமா தான் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராகவும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்கு. அதனுடைய ப்ரொசீடிங்ஸும் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் அந்த விஷயங்களை தெரிஞ்சிடும். நிச்சயமாக தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து எல்லளவு நமக்கு மாறுபாடு. தர்கா தரப்புல பீரானவங்க எல்லாம் எல்லாம் எங்களுக்கு ஒரு சின்ன பதட்டத்தை உருவாக்கும் தானே, பக்கத்துல தர்காவும் இருக்கு, இதை பண்றது அவங்க பேசியிருந்தாங்கல்ல சார், சொல்றேன் கோர்ட்ல அவங்க அந்த மாதிரி பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு, எல்லாம் ஒன்னும் சொல்லல. ஏற்கனவே அந்த தூரம் அதனுடைய விவகாரங்களை பத்தி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீதியரசர் அவர்களே கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் சரியாயிடுச்சு. அந்த மாதிரியான எந்த விதமான இதுவும் கிடையாது சார். நானும் சொல்றேன், நீதியரசர் 10 பேரோட போங்க, யார் பெட்டிஷனர்ஸ் பிளஸ் 10 பேர் போங்கன்னு தானே சொன்னாங்க. நாங்க எல்லாரும் போனோம்னு சொல்லலையே. நீங்க அதே பாதுகாப்பு கொடுத்து கொண்டு போய் ஏற்ற வேண்டியதானே. நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, அதுக்காக மிகப்பெரிய அளவில் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கூட்டிட்டு போய் ஏற்றி விட வேண்டியதுதானே. இதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனைக்கு உள்ள ஒரு இன்டென்ஷன் இருக்குது, அஜெண்டா இருக்குது, அந்த விஷயமா இருக்கு. அதனால மேலும் அடுத்த அந்த அமர்வினுடைய விஷயங்களுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் முக்கியமான நபர்கள்லாம் உட்கார்ந்து இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி நாம யோசிக்க போறோம்.